இப்போ ஒரு கிரகப்பிரவேசத்தை எடுத்துக்கலாம். அங்கே போகும்போது அங்கே அழைச்சிட்டு போகும்போது புதுசாக ஒரு வீடு வாங்குகிறோம். அங்கே போனோடனையும் நிறைய கொஷின் கேட்பாங்க. கிட்ஸ் அழைச்சிட்டு போகும்போது அங்கே எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணலான்னு இப்போ குழந்தைங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்று பட்டு வேஷ்டி கொடுத்து அழைச்சிட்டு போவீங்க, இல்லை நார்மல் ட்ரெஸ் எதுவும் போட்டு அழைச்சிட்டு போவீங்க. இந்த வீடு வாங்க எவ்வளோ காசு ஆகுமா, இதுக்கு எப்படி கட்டி அவங்களே கட்டி விற்கிறாங்களா, இல்லை இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் வாங்குறாங்களா, அந்த எத்தனை மாதிரியான வீடுகள் இருக்குது அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுப்போமா இருக்கும். முன்ன கூரை வீடுகள் இருந்துச்சு, அப்புறம் பனை ஓலை வீடுகள் இருந்துச்சு, மண் வீடுகள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மூங்கில் வீடுகள், அப்புறம் அதுக்கு அடுத்து இந்த மாதிரியான ஒரு தோப்பில் ஒரு தனி வீடு, நம்ம வீடு மாதிரி தனி வீடு, அப்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸ். இப்போ இன்னும் ஹைடெக்காக ரொம்ப ரொம்ப பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஓட்டு வீடுகளை விட்டுட்டு ஓட்டு வீடுகள், இந்த மாதிரி நிறைய வீடுகள் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லிக் கொடுப்போம். வீடுகள்னு எதுக்காக சொல்கிறேன்னா, அதுவும் ஒரு லெசன் இல்லையா. அந்த குட்டி குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா. நம்ம ஒவ்வொரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்குறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, என் பையன் சின்ன பையனாக இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அழகாக எங்கள் தில்லை விலாகத்தில் எங்கள்